வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு அதிரடியாக டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் 2021 டு 2022 ஆனுவல் பிளானர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானர் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆனுவல் பிளானர் 2021 2022 வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் 2021 வந்து வெளிவிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷன் வந்து 3/1/2021 4 நடக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2021 ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே 3ஆம் தேதியே வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது 9/1/2021 4 நான் ஆஃப்டர்நூன் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜனவரியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் ஜனவரியில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அதுதான் நடக்குது. பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீசஸ் பிப்ரவரியில் நடக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம். தென் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் வந்து பிப்ரவரியிலே இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷ்னர்ஸ் இன் த ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்னு பார்க்கலாம். தென் அடுத்தது ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ இது வந்து ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் ஏப்ரலில் நடக்குது. கம்பைன்டு ஜியாலஜி சர்வீசஸ் வந்து ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்துட்டு குரூப் 2 கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்டு 2A ஸோ மேலே வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ரொசெக்டர் இந்த ப்ராசிகல்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அது வந்து மேலே நடக்குது. ஸோ தென் ஜூனில் வந்து இம்பார்ட்டண்ட்டு எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ். ஸோ ஜூனில் வந்து அது நடத்துகிறாங்க. ஸ்டோர் கீப்பர் இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஜூனில் தான் அது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜெயிலர் உமன்ஸ் இந்த பிரிசன்ஸ் அண்டு கரெக்ஷன்ஸ் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஜூனில் நடக்குது. ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 3க்கான எக்ஸாம் வந்து நடக்குது ஜூலையில். ஸோ ஜூலையில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் குரூப் 3 ஆனது நடக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியன்ஸ் அண்டு கேர்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலீஜியன்ஸ் பற்றின எக்ஸாம்ஸ் வந்து ஜூலையில் நடக்குது. ஸோ அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தென் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 5 ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. குரூப் 5A சீரியஸ். ஸோ இது வந்து நடக்குது ஆகஸ்ட்டில். தென் அடுத்தது வெரி இம்பார்ட்டண்ட் ஆகஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடது நடக்குது. செப்டம்பரில் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு இந்த எக்ஸாம் கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் VAOவோட எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நடக்குதுங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செப்டம்பரில் தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. தென் அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்டோபரில் நடக்குது. தென் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பரில் குரூப் 4 அண்ட் VAOவோட எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் நவம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அக்டோபர்லேயே வந்து இன்னொரு எக்ஸாம் இருக்குது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபரில் அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் தான். தென் நவம்பரில் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அதனுடைய அதாவது அண்டு ட்ரெஸரிஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அது வந்து நவம்பரில் கண்டக்ட் பண்ணுறதாங்க. தென் டிசம்பரில் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இந்த லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறதாங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பரில் நடக்கக்கூடிய 31 இருக்கக்கூடிய கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் VAO எக்ஸாம் சொல்லலாம். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 3 நடக்குது.
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியன்ஸ் வந்து ஜூலையில் கண்டக்ட் பண்ணுறாங்க, இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம் வந்து மேல கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்டு குரூப் 2A ஸோ வந்து மேலே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியில் நடக்கக்கூடிய ஜனவரி 3 வந்து நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷன் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் ஏப்ரலில் நடக்குது, ஜியாலஜி சர்வீசஸ் வந்து ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் கீப்பர் இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஜூனில் நடக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன்லேயே வந்து இன்னொன்று ஜெயிலர் உமன், அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தான் நடக்குது. தென் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் எல்லோரும் லைப்ரரி சர்வீசஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்ட் லைப்ரரி சர்வீசஸ் அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் எக்ஸாம். அடுத்தது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் இதெல்லாம் வந்து அக்டோபரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் ஜனவரியில் நடத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2 அது வந்து மேலே தான் நடக்குது. ஸோ 5 மாதம் வந்து கேப் இருக்குது குரூப் 1 படித்தவங்க குரூப் 2 எழுதுறதுக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 3 வந்து ஜூலையில் தான் நடக்குது. ஸோ ஒரு 2 மந்த் வந்து கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் ஸோ ஒரு 2 மந்த் கேப்பில் தான் வந்து குரூப் 4 இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஸோ 2 மந்த் கேப்பில் தான் வந்து குரூப் 4ஓட இருக்குது எக்ஸாம். ஸோ இதுதான் வந்து இந்த இயர்னுடைய ஆனுவல் பிளானர். ஸோ ஜனவரியிலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் குரூப் 1 இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இருக்குது. ஸோ 9th நடக்குது. தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பிப்ரவரியில் நடக்குது. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்டு ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த ஹார்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் ஸோ ஜனவரியில் தான் கண்டக்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ இதுக்கான டேட்ஸ் மட்டும் இன்னும் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இதுதான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஆனுவல் பிளானர்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் செஃப் ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.